ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஆஃப் டே மட்டும் தண்ணி கேன் போட்ட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம தண்ணி கேன் எடுத்துகிட்டு போகிறோம், ஃபஸ்ட் ஃப்ளோர் போடுறோமா, செகண்ட் ஃப்ளோர் போடுறோமா, கிரவுண்ட் ஃப்ளோர் போடுறோமா. ஒரு வீட்டுக்கு வந்து கவுத்து விட சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்து வைக்க சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா வாசல்லையே வைங்கன்னுவாங்க, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடியில் கொண்டு வந்து வைங்க அப்படின்வாங்க. ஆனால் நம்ம வந்து எல்லா வீட்டுக்குமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வைக்கணும், செகண்ட் செகண்ட் ஃப்ளோரில் வைக்கணும். தேர்ட் ஃப்ளோர்னால் லிஃப்ட் இருக்கும் ஏதாவது ஒரு வீட்டில். ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வந்து கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும். ஏன் நீங்கள் தண்ணி கேன்லாம் தூக்கி கஷ்டப்படுறீங்க, லேடிஸ் வந்து ஏன் தண்ணி கேன்லாம் தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. எதுக்காக தண்ணி கேன் போடுறோன்னா, என்னால் வந்துட்டு வெளியில் எங்கேயும் வேலைக்கு அப்படின்னு போக முடியாது. எனக்கு வந்து முக்கியமாக பசங்களை பார்த்துக்கணும். பசங்களை பார்த்துட்டே நம்மளால் என்ன பண்ண முடியும், என்ன வேலை செஞ்சால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் நிறைய வீட்டு வேலைக்கெலாம் போய் படுத்தேன். வீட்டு வேலைக்கு போய் பார்த்தேன். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நம்மளுக்கு அசிங்கம், அவமானம் தான் நிறைய கிடைச்சது. ஒரே ஒரு வீடு மட்டும் ஒரு வருஷம் நான் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவங்களும் இப்போ வெளியில் போயிட்டாங்க, இங்கே கிடையாது. நிறைய பேர்கிட்ட வேலைக்கு போய் வேலை அதிகமாக இருக்கும், சம்பளம் கம்மியாக இருக்கும். அப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த வேலை மட்டும்தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் எல்லா வேலையுமே சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட்டு வேலை அப்படின்றதே. அதோட வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு தண்ணி கேன் மட்டும் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கிறேன். இது வந்து நம்ம யாருக்கும் பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம வீட்லேயே இறக்கி வச்சு தான் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதே வந்து நம்ம கடை வாடகைலாம் எடுத்து பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. ஏன்னா வாடகை கொடுத்தே முன்னுக்கு வர முடியாது. அந்த அளவுக்கு வாடகை ஜாஸ்தி. இப்போ ஒரு கடைக்கு பார்த்தீங்கன்னா 7,000 8,000 சொல்கிறாங்க. நம்ம இதில் கிடைக்கிறதுனா மாதம் ஒரு 10,000 இல்லை ஒரு 12,000 கிடைக்கும். இதில் நம்ம பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டு திடீர்னு வண்டிக்கு ஏதாவது ஒரு செலவு வரும், அதையும் பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி தான் நம்மளோட செலவு பார்க்கணும். ஆனால் இதில் வருமானம் வரல அப்படின்னு கிடையாது. இதை நான் இந்த தண்ணி கேன் போடுறத வச்சு தான் நான் வந்து வீட்டு செலவெல்லாம் பார்த்துப்பேன். இப்போ ஏதாவது காய்கறி வாங்கணும், பால் வாங்கணும், பிஸ்கெட் வாங்கணும், பசங்களுக்கு ஏதாவது ஸ்கூலுக்கு பேனா பென்சில் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரியான செலவு நான் இதில் தான் பார்த்துக்கிறேன். இந்த தண்ணி கேன் போடுற வேலை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் வந்து என்ன ஆயிருப்பேன் அப்படின்றதே எனக்கு தெரியாது. 3 பொம்பளை பசங்களை வச்சுக்கிட்டு நாங்களாம் ஸ்டார்டிங்கில் கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு கை கொடுத்தது இந்த தண்ணி கேன் வேலை தான். ஒரு சிலர் வந்து ஆண்கள் வந்து, "நீ என்ன கேன் போட்டேன்னா பெரிய இவளா?" அப்படிலாம் சொல்லி கூட கேட்பாங்க. அதை பற்றி நான் வந்து வருத்தப்படுறது கிடையாது. நான் ஆண்களுக்காக அவங்கள வந்து மட்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் ஒன்றும் தண்ணி கேன் போடல. என்னால் செய்ய முடிஞ்ச வேலை இதுதான். மற்ற எல்லா வேலையும் நான் போய் பார்த்துட்டேன். சமையல் வேலையிலேருந்து வீட்டு வேலை வரைக்கும் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன். சித்தாள் வேலைக்கு கூட போய் பார்த்துட்டேன். சித்தாள் வேலைக்கு போனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் செய்யணும். பசங்களை பார்த்துக்க முடியாது. இந்த வேலை பார்த்திங்கன்னா, நான் காலையில் பசங்களை சமைச்சு ஸ்கூலில் விடுவேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி கேன் போடுவேன். அதுக்கப்புறம் மதிய டைமில் வந்து வீட்டில் ஏதாவது வேலை பார்ப்பேன். திரும்பவும் 3 மணிலேருந்து ஒரு 4:30 மணி வரைக்கும் ஒரு 3 ஷிஃப்ட் வந்து பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வருவேன். தங்கச்சி பசங்க, என் பசங்க எல்லாருமே போயிட்டு கூப்பிட்டு வருவேன். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இதில் ஒரு வருமானமும் வரும். பிள்ளைங்களையும் பாதுகாப்பாக ஸ்கூலில் விடுவோம், கூட்டிகிட்டு வருவோம். முக்கியம் பொம்பளை பசங்களோட பாதுகாப்பு தான். இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பொம்பளை பசங்களை வெளியே தனியாக அனுப்புறதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால் தினம் கொண்டு போய் நானே விட்டு நானே கூட்டின்னு வர்றது தான் எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்குது. இந்த தண்ணி கேன்லேயே வந்து இப்போ நம்ம யாருக்கிட்டேயும் போயிட்டு ஒரு 100, 50 கடன்லாம் வாங்க தேவையில்ல. அதே மாதிரி இப்போ எங்கள் வீட்டுக்காரே கூட தினமும் அவர்கிட்ட போய் செலவுக்கெலாம் காசு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ பாரு காசு காசுன்ற அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சொல்லவும் செஞ்சுருக்காங்க. ஒரு சில டைம்லலாம் சொல்லவும் செஞ்சுருக்காங்க. அதனால் யோசனை பண்ணி தான் சரி நம்மளால முடியல. ஒரு 40 வயசு ஆகிற வரைக்கும் எப்படியும் நம்மளால முடியும். கண்டிப்பாக வந்து தண்ணி கேன் சப்ளை பண்ணலாம். யார்கிட்டேயும் போயிட்டு நம்ம கை நீட்ட தேவையில்ல அப்படின்றதுனால தான். ஆனால் இதுலேயும் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 50,000 இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50,000 போட்டிருக்கேன். ஒரு சிலர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு சிலர்கிட்ட வந்து அட்வான்ஸ் வாங்கினதில்ல. வண்டி பார்த்தீங்கன்னா 1,25,000 ஆச்சு. நான் வந்து டியூ கட்டி தான் வண்டி எடுத்தேன். 1,25,000 கட்டி முடிச்சிட்டேன். 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு டியூ எல்லாம் முடிச்சு. பார்த்திங்கன்னா அடிக்கடி வண்டிக்கும் செலவு வரும், பெட்ரோல் போடணும், இதெல்லாம் தாண்டி வந்தால் தான். ஆனால் தண்ணி கேன் அப்படின்னு ஒன்று நான் போடலன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். காசு பணத்துக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். இன்றைக்கி வந்து இது வந்து சுயமாக நானாக ஒரு தொழில் பண்ணுறதுனால ஒரு கௌரவமாக இது போயிட்டுருக்குது. இந்த மாதிரியான அனுபவம் வந்து எத்தனை பேருக்கு இருக்குது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தண்ணி கேன் போடுறவங்க எத்தனை பேர் வந்து நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படி. தண்ணி கேன் போடுறதுன்னா இதில் நிறைய அனுபவம் இருக்குது. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, யாரெல்லாம் வந்து நம்மக்கிட்ட நல்ல மாதிரி நடந்துப்பாங்க,
அப்படின்னு வந்து நிறைய இதில் நான் அனுபவம் எனக்கு இருக்குது. நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நிறையவும் தெரிஞ்சுக்கிட்டேன். மற்ற மனுஷாலோட இந்த தண்ணி கேன் போட வெளி வந்து நான் நிறைய மனுஷால பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுப்போம் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு வரும்போது தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். யாரையும் நம்பக்கூடாது, யாரோட உதவியும் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அதே மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம ஏன் வந்தோம் அப்படின்றதே நம்மளுக்கு வந்து தெரியாது. அந்த கஷ்டங்கள் வந்து எப்படி வந்தது, எதனால் வந்ததுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தில் நம்ம தள்ளப்படுவோம். ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு துயரமாக இருக்கும் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கையை நம்ம நம்பணும். இந்த உலகத்தில் நம்மளை தவிர நம்ம வேறு யாரையும் நம்பக்கூடாது. என்னோடய அனுபவம் இதெல்லாம். என்றைக்குமே நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்ம செலவு பண்ண முடியும். நம்மளோட கஷ்டம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். யாரையும் வந்து நம்பிலாம் வாழக்கூடாது. நம்மளை நம்பி மட்டும்தான் நம்ம வாழணும். நமக்காக மட்டும்தான் நம்ம வாழணும். மற்றவங்களுக்காகலாம் நம்ம வாழக்கூடாது. மற்றவங்க இதை சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, இப்படி பார்க்குறாங்க, அப்படி பார்க்குறாங்க, ஐயோ என்ன சொல்லுவாங்களோ, இந்த மாதிரிலாம் மற்றவங்களுக்காக நம்ம வாழவே கூடாது. என்றைக்கா இருந்தாலும் நமக்காக மட்டும்தான் நம்ம வாழணும். இது உண்மையா பொய்யா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேன் மிட்டாய் ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்கி கடைசியாக சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.